நூடுல்ஸ் மண்டை சொல்லு. இல்லடி, நமக்கும் அந்த ஃபீல் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். அதுக்கு தான் ஆபீஸ் கிளம்புனவள புடிச்சு ஹேண்ட்பேக்கை ஒளிச்சு வச்சு கதை பேசிட்டு இருக்கியா? ஏய், நான் ஒளிச்செல்லாம் வைக்கல, நீ வச்ச இடம் எனக்கு தெரியும்னு சொன்னேன். சரி அதெல்லாம் விடு, இந்த மேட்ருக்கு வா. நமக்கும் அந்த ஃபீல் இருந்தா எப்படி இருக்கும்? ஏய் சொல்லுடி. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. நீ உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாரு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சொல்லிட்டு போடி நூடுல்ஸ் மண்டை. இன்காது கேக்காது. ஹேண்ட்பேக் வேணாமா? வேணாம், அந்த பேக்கை நீயே வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். பாய். ஏய் நல்லா யோசிச்சு சொல்லுடி. போடா. ஏய் அம்சா. அட 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 இப்போ உள்ள பசங்களாம் எவ்வளோ அழகா ரொமான்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. நம்ம புருஷனுந்தே இருக்கானே ஒன்றத்துக்கு லவுத்து மற்றவன், அவனுக்கு அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு காலையில் போகவும் சாயங்காலம் வரவும் தான் தெரியும், வேற ஒரு மண்ணும் தெரியாது. அடுத்து நமக்கும் ஒரு குழந்தை வேணுங்கிறத எவ்வளவு அழகா கேட்குறாங்க. இங்கே பெத்ததுக்கே ஒழுங்கா வழியை காணாம், இதுக்கு எங்கிட்ட அடுத்தது நம்மளுந்தே இன்னொன்று ரெடி பண்ணுனா நல்லாயிருக்கும். இந்த மனுஷன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாரே. சரி நம்ம போய் சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். அத்தைக்கிழவி, இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? இலை சிங்கார, எங்கடா உன் பொண்டாட்டியை இன்னும் அழகானமே? எங்கடா பொழுதடைய போகுது, புள்ள பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துருச்சு. ஒரு பொண்டாட்டியானவ இப்படியாடா போய் இருப்பா தங்கச்சி வீட்லயுமே ஒரு அளவு இல்லாம? சொல்லிட்டு தானமா போயிருக்கா, வருவா. என்னத்த வாராளோ, வீட்டில் பெரிய மனுஷன் இல்லைன்னா போதுமே, இந்த மருமக்க ஆட்டம் தாங்க முடியாத ஆட்டமாவில் இருக்கேன். வீட்டில் ஒரு கிளடு கட்ட கிடந்தா இப்படிலாம் போட்டுட்டு போக விடுவாளுகளா? ஆள் இல்லாமல் இருக்கவும் தானே அவன் நோக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன் ஆள் வந்து இருந்து பார்க்க வேண்டியதானே? யார் மாட்டோம்னு சொன்னா? உன் சின்ன மையன் குடும்பம் மட்டும் உனக்கு முக்கியம்னா அங்கேயே போய் கிடையா கிடக்குற. என் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு தானே நீ பாட்டுக்கு வராமல் இருந்துட்டு இப்போ வந்து சும்மா அவளை நொட்டம் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதம்மா. அப்புறம் சும்மாவே உன் மேலே கடுப்பில் இருக்கா, ஏதாவது கத்தி விட்டுற போறா. கத்த மாட்டா. இந்த கருப்பாயி சேதி தெரியாம திரியறியப்பு. என்னடி அளவு மக்கா, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையாரா நானும் வந்து கணக்குள்ள உட்காந்துருக்கேன். ஒரு குடும்பத்து பொம்பளை இப்படி போய் திரிஞ்சிட்டு வந்தா முடியாதவன் கிடைக்கான். சின்ன பிள்ளை இருக்கா, அவர்களை பார்க்காம குடும்பம் என்ன ஏதுன்னு தெரியாம இப்படி போய் திரிஞ்சிட்டு வர்றாளுகளை என்னத்த சொல்ல? சிங்கு மனசா வந்துட்டான்னு நினைக்கிறேன். சத்தம் கேக்குது, வாயை மூடிக்கிட்டு. சிங்கு வாமா வனசா, இப்பதான் வாரியா? எங்கேயோ அடிக்க வேண்டிய காத்தெல்லாம் இங்க வந்து வீசுது. என்ன இருக்கமா செத்துட்டீங்களான்னு பார்க்க வந்தீங்களாக்க? வனசா அப்படி பேசுற, நான் என்ன அப்பேற்பட்டவளா? போது நிறுத்துங்கத்த. அந்த மனுஷன் மண்டையில் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில கூட என் புருஷனை வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணல. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு வந்திருக்கீங்க? வனசா சரி விடு. என்னையா விட சொல்ற? சம்பாத்தியம் இல்லாதவங்களா இருந்தா பரவாயில்ல, மையம் வெளிநாட்டுல சம்பாதிக்கவும் தானே அங்கேயே போய் கிடந்துக்கிட்டு அவங்க விட்டு பிள்ளையிலேயே கழுவிக்கிட்டு இருந்தாங்க. மத்ததெல்லாம் விடு. அன்னைக்கு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்க, எங்களுக்கு உதவிக்கு ஆளே இல்லையேன்னு போன் அடிச்சுக்கிட்டு கத்துனேன் கதர்னேன். என் கண்ணீருக்கு கூட நீங்க கரையலையில. நீ கேட்கறதெல்லாம் வாஸ்தவம் தான் மனசா. என் கையில ஏதாவது இருந்தா தானம்மா நான் கொடுக்க முடியும். உங்களால முடியாது சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க மையன்ட்ட சொன்னாலுமா முடியாது? அவர் நினைச்சா 2 லட்சம் ரூபா காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அன்னை கூட பிறந்தவன் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட உங்க மனசெல்லாம் இலகலையில. உங்க மையன்ட்ட சொல்லி நீங்க காசு கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையில? மனஸ் பேபி விடுமா, அவங்க கொடுத்துதான் நம்ம பொழைக்கணுமா? இன்னைக்கு என்ன நான் என்ன செத்தா போயிட்டேன்? நான் இருக்கையில அப்படி எப்படியா உன்னைய விட்டுருவேனா? எங்கிட்டும் போய் யாரு காலையை விழுந்து பிச்சை எடுத்தனாலும் உன் உசுரை நான் காப்பாத்திருக்க மாட்டேன். எனக்கு என் புருஷன் பெருசுன்னு நான் தேடும் போது எனக்கு என் பெத்த புள்ள பெருசுன்னு இவங்க தேடலையில. அன்னைக்கு வராதவங்க இன்னைக்கு மட்டும் எதுக்கு வந்திருக்காங்களாம்? வாஸ்தவந்தே மனசா, நீ கேட்கறதெல்லாம் சரிதே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் வெளிநாட்டில் இருக்கம்னு தான் பேர். வேலைக்கு குடிக்கவும் உழைக்கிற காசை வாங்கி போட்டு திங்கவும் தான் திரியிறானா. சம்பாரிச்ச காசுல 1 ரூபா காசு கூட வீட்டுக்கு அனுப்புறதில்ல. குடும்பமே சிரமப்பட்டு போய் தாம்மா இருக்கு. அதான பார்த்தேன். என்னைக்கிட்டே உங்க சின்ன மையன் நல்ல நிலைமையில இருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. எதுவுமே நாங்களும் தெரியாம இல்லத்த. யாருமே வேணாம், எதுவுமே வேணான்னு தான் ஒதுங்கி இருக்கோம். பெத்தவங்களும் வேணாம், பிறந்தவங்களும் வேணான்னு தான் ஒத்த கட்டையா உட்காந்துருக்கான். இனிமேலும் எங்களுக்கு யாரும் வேணாம். நீங்க உங்க மையன்ட்டையே போங்க, நல்லபடியா உங்க மையம் பிள்ளையிலேயே பாருங்க. நாங்க இப்படியோ 4 சனங்களோட இருந்துட்டு போயிடுறோம். எங்களுக்கு யாரும் தேவையில்லை.
என் புள்ள ஆச்சன் ஆகி கிடக்கையில இந்த பெத்ததாயி மனசு பட்ட தவிப்பு எனக்கு தாமா தெரியும். என்ன பண்ண சொல்ற? அங்கே இருக்கிற சூழ்நிலையும் அப்படி இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்க்கணும்ல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துட்டே எந்த பிரச்சனையும் இல்லையேத்த. நீங்க காசை கொடுக்க வேணாம், பணத்தை கொடுக்க வேணாம். நான் இருக்கம்னு ஒரு ஆளாவது வந்து நின்றுக்கலாம்ல. அத்தாடி நான் பெத்த மையனேன்னு அன்னைக்கு ஓடியாந்துருந்தீங்கன்னா என் மனசு ஆறி போயிருக்கும். என்ன ஏதுன்னு கூட எட்டி பார்க்காம தானே இருந்துட்டியே. மனசா சரி விடு, பேச பேச அதே பேச்சு தானே. மனசு ஆறலையா சிங்கு? அன்னைக்கு 5 நாள் நான் உன்னை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கீல, என் புள்ள அடுத்த வீட்டில் போய் நின்று தானே தண்ணி வாங்கி குடிச்சிச்சு. அத்தாடி நம்ம மயம்புட்டு புள்ள என்னமா கிடக்கோ ஏதா கிடக்கோன்னு ஓடியா இங்கனக்குள்ள உட்காந்துருந்தா என்னத்தையும் அது கையால் கண்டதை கொதிக்க வச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கலாம்ல. அதுக்கு கூட தானே வழி இல்லாமல் அடுத்த வீட்டில் கொண்டு பிள்ளைய விட்டுருந்தேன். அப்போ என்னத்துக்கு தான் இவங்க இங்கே வரணும்? இவங்க இங்கே இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. முதல்ல கிளம்புங்க உங்க மய வீட்டுக்கு. மனசா என்னையா காசு பணத்தை கொடுத்து கஷ்ட நஷ்டத்துக்கு உதவுங்கன்னு நான் சொல்லல. ஏதோ நான் இருக்கம்னு ஒரு ஆளா வந்து நிக்கலையேன்னு தானே கேட்குறேன். ஏன் ஆதங்கம் உனக்கு புரியாது. ஒன்று அவங்க இருக்கணும், இல்லைன்னா அந்த வீட்டில் நான் இருக்கணும். யார் இருக்கணும்னு நீனே முடிவு பண்ணிக்க. எனக்காக நீ ஏமா வீட்டை விட்டு போகணும்? நானே கிளம்பிடுறேன். நான் வாரண்டா சிங்கு. என்ன மனசா இதெல்லாம்? 1000 இருந்தாலும் அவ என்ன பெத்தவ, அவளை இப்படி பேசுறது கஷ்டமா இருக்குல்ல? அதே மாதிரி தாயா எனக்கும் கஷ்டமா இருந்திருக்கான். இத்தனை வருஷமா குடிச்சு போட்டு ஊதாரித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்ச உன்னைய இன்னைக்கு ஒரு மனுஷனா உட்கார வச்சு ஆளாக்கி பார்த்து உனக்கு ஒன்னுங்கவும் அதையும் செலவு பண்ணி காப்பாத்தி எத்தனை பேர் காலில் போய் விழுந்திருப்பேன். அதை எல்லாத்தையும் அனுபவிச்ச எனக்கு வலிக்க தாயா செய்யும். புள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாது, அதையும் நல்ல முறையில வளர்த்து ஆளாக்கி ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க நல்ல மாதிரியா கட்டி கொடுக்கணும். உன்னை என் தலையில கட்டி வச்சு நான் எத்தனை காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். அதையெல்லாம் என்ன ஏதுன்னு வந்து இதுவரை எட்டி பார்த்துருப்பாங்களா? என் நிலைமையும் என் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறாம அவங்க மகனோட போய் சொகவாசியா தானே இருந்தாங்க. இப்ப மட்டும் வந்து அது இதுன்னு தப்பு தேம்மா, தப்புத்தே. நான் என்ன பண்ண சொல்ற? அதே மாதிரித்தான் அவனும் குடிச்சிட்டு திரியிறா. நீன்னா பொறுப்பானவ, நல்ல பொறுமையோட இருந்து பார்த்துக்கிருவ. அந்த குட்டிக்கு அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லை. பிள்ளையவும் புருஷனையும் விட்டுட்டு ஓடிடுவாளோன்னு அவளை காத்துக்கிட்டு நான் போய் அங்கே கிடந்தேன். என்ன பண்றது? 2 உள்ளைய பெத்தேன், 2 இப்படி தெரியுது. நான் என்ன பண்ணி தொலைய? எங்கிட்டு போய் சாக? என்னை என்னம்மா பண்ண சொல்ற? அழுகாத. இப்ப எதுக்கு அழுகுற? என் மருமக கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் உழுக்க கேட்டாலும் அதுக்கு உரிமையானவ நான் தானடா. அப்ப எல்லாத்தையும் பட்டுத்தானே தீரணும். மனசா மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் வார்த்தையா வெளியே வந்துருச்சு. அதுக்காக வந்தவங்களை விரட்டி அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கல்லஞ்சக்காரி இல்லை. இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு மயன்ட்டையும் பேத்திட்டையும் இருக்கணுமோ இருந்துட்டு போகட்டும். அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எம்மா பாத்தியா, மனசுல எதையும் வச்சிருக்காம இப்படி வாய் வார்த்தையில கொட்டுனாலும் அவ மனசு எப்பேற்பட்ட இலகுன மனசா இருக்கு பாத்தியா. அவ மனசை புரிஞ்சுக்கிறாம நீந்தே எங்ககிட்ட இருக்க மாட்டோம்னு சொல்ற. சரி, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போ. என்னைய மன்னிச்சிருவனசா, விடுங்கத்தே. எதுக்கு நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறிய? முடியாதவனை போட்டு நேரம் சென்று வாரியேன்னு இப்போ கூட உன்னைய வந்த உடனே கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன் மனசு யாருக்கும் வராதும்மா. நீ மகராசியா இருக்கணும், மகராசியா இருக்கணும். நிம்மி, என்னம்மா ரெடி ஆயிட்டீல? என்ன? நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. அம்மா வரலன்றாங்க. ஏமா அவ வீட்ல இருந்து என்ன செய்ய போற? வா கூட்டிட்டு வா போவான். இல்லப்பா, அம்மா தான் நான் எதுக்கு வரலன்றாங்க. என்னம்மாப்பா அவ வராம எப்படிமா? அன்னைக்கிலே என்னம்மா கிளம்பிட்டீல? கிளம்பிட்டீலாவா? நீ வரலன்னு சொன்னியா, ஏன் வரல? களை எடுக்கிற வேலைக்குன்னா நான் வருவேன், காலேஜ்ல சேர்க்கறதுக்கு நான் எதுக்கு? எனக்கு அங்க என்ன தெரிய வந்து என்ன செய்ய போறேன்? அதான் நீங்க அப்ப மகளமா போய் சேர்ந்துட்டு வாங்கன்னு பார்த்தேன். புள்ள டாக்டருக்கு படிக்க போதா இன்னைக்கு அட்மிஷன் போட போறோம். நீ வராம எப்படிமா? அங்க ஹாஸ்டல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு வந்து பாக்குறது இல்லையா? ஆமாம்மா, அதான் கூப்பிடுறேன். நீங்க தான் வரமாட்டீங்க. இல்ல மக்கா, அப்பாக்குனா விவரம் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வந்து என்ன செய்ய போறேன்? எனக்கும் வீட்டுல வேலை இருக்கு. அரிசி உளுந்து ஊற வச்சிருக்கேன், மாவாட்டன்னு. புள்ளைய காலேஜ்ல சேர்க்கறது முக்கியமா இல்ல அரிசி உளுந்து ஆட்டுறது முக்கியமா உனக்கு? அட முக்கியம் இல்லையே நான் சொன்னேன். முக்கியத்துக்கு தான் நீங்க பொரியலே போயிட்டு வாங்க. அங்க வந்து நான் பக்குன்னு நிக்கணும். ஒரு மாதிரியா இருக்கேன். என்னத்துக்கு? எட்டி ஹாஸ்டல்லாம் பொம்பளை பிள்ளைய இருக்கிற ஹாஸ்டலு. அங்கே பாத்ரூம் வசதி எப்படி இருக்கு, குளிக்கிற இடம் எப்படி இருக்கு, துவைக்கிற இடம் எப்படி இருக்கு அப்படின்னு நீ வந்து பார்த்தா தானே தெரியும். நான் ஆம்பளை உள்ளே பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்க முடியுமா? என்ன பேசுற நீ? ஐயா, அப்படி வேற இருக்காக்க? அப்படி வேற இருக்காக்கும்னா அப்புறம் எப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேனே? ஹாஸ்டல் வசதியெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்க்குறோம்னு சொன்னால் விடுவாங்களா? அவனுக்குள்ள நல்ல பொம்பளை பிள்ளை இருக்கிற இடம் நீ போய் 4 இடத்துல விசாரிச்சா தானே நல்லா இருக்கேன். அங்கே உள்ள பிள்ளைகள்கிட்டையும் சாப்பாடு எப்படி, சவட்டனை எப்படின்னு கேட்கணும்ல. எல்லாத்தையும் நீ உள்ளே போய் பார்த்தா தான் அன்னைக்கு சரியா இருக்கேன். அதுக்கு தான் உன்னைய கூப்பிடுறேன். நீ என்னடானா அரிசி உள்ள வச்சிருக்கேன், இட்லி ஆட்டணுங்கிற.
சரி சரி ஒண்ணும் இல்ல. காலையிலேயே குளிச்சதுதான் அரிசியை ஊற வச்சுட்டுமேனு பார்த்தேன். அதை தூக்கி நான் பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு வரேன். வந்து நான் அடிக்கிடுவான். அப்ப வரீங்களாம்மா? வாரேன் வாரேன். அதான் உங்க அப்புக்காரர் விட மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன செய்ய? வாரேன் வாரேன், வந்து பார்க்கணும்ல. சர்டிஃபிகேட், டிசி, மார்க் ஷீட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியாண்ணே? எல்லாம் எடுத்துக்கிட்டேன்ப்பா. ஜெராக்ஸ் கேட்குற இடத்துல ஜெராக்ஸ் கொடுக்கணும், ஒரிஜினல் கேட்குற இடத்துல ஒரிஜினல் கொடுக்கணும். எல்லாத்தையும் கவனமாக தனித்தனி ஃபைலில் போட்டு வச்சுக்க. ஃபைல் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? இருக்குப்பா, தனியா தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு பாப்பா விட்டு ஃபோட்டோ 4 ஃபோட்டோ கேட்டாங்க. சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கா இல்லையா? ஐயோ, ஒன்றும் போட்டா இருந்தது மாதிரி தெரியலையே மாமா. போட்டோ முக்கியமா வேணுமா? அம்மா, என்னோட போட்டோ தான் உங்கள்கிட்ட இருந்துச்சு இல்லம்மா? இருந்துச்சுடி. எங்கன்னு வச்சோம்னா ஆயத்தை தொலைஞ்சுபிட்டேன். இப்ப என்ன செய்யறது? அப்ப போற வழியில எடுத்துட்டு போயிருவோமா? சரி, அப்ப என்ன செய்யறது? வாங்க வாங்க போய் அப்ப என்னன்னு பாப்பா வாங்க. இம்மி வா, உள்ளேக்கு வந்து அந்த பைக்கோட்டுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வை. அப்ப நானும் போய் இந்த அரிசி உள்ள தூக்கி வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. நேரம் ஆச்சு. போட்டோலாம் எடுத்துட்டு போனோம்னா நேரம் ஆகும். முணுமுணுன்னு வீட்டுக்குள்ளேயே நிக்காம படக்கு தரக்குன்னு கிளம்புங்க 2 பேரும். வாரம் வாரம் பறக்காதீங்க. அத்தா வா, வந்து எடுக்க வேண்டியதை எடு. அங்கே வந்து அப்புறம் ஆயத்திட்டம் கொண்டுட்டோம்னு மறுபடியும் ஓடி வர முடியாது. இப்படி காடு என்ன கொஞ்சம் தூரமாவா இருக்கு? சரிம்மா. ராசேந்திரப்பா, நான் வேணும்னா அன்னைக்கிளி வீடு வரைக்கும் போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வரட்டுமா? ராத்திரி எல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வர்றது மாதிரி குடும்பமா இருந்தா தானே படுத்தோன்னு தூக்கம் வரேன். இந்த வீட்டுல ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி தூக்கம் வரேன்? பிள்ளையெல்லாம் அன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமா போச்சுங்க. மனசுக்கே ரொம்ப சங்கட்டமா இருக்கு. ஒரு எட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்து 2 நாள் இருந்துட்டு வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீங்களும் வேணும்னா வாரியெல்லாம் போயிட்டு வருவான். நான் எங்கிட்ட மாதிரிதான் வர்றது. பஸ் வண்டியில ஏறுறதுனா தான் காலு கை சிரமமா இருக்கு. நீ வேணும்னா போய் 2 நாள் இருந்து பார்த்துட்டு வா. அம்மா, ரோஹித் எங்கடா? காலையில இருந்து கீழேயே இறங்க காண. காப்பி கூட குடிக்கலையப்பா. நேற்று ஃபங்க்ஷன்ல நடந்ததையே நினைச்சு அவனுமே அப்செட்டா இருக்காம்மா. நான் வேணும்னா அப்புறம் எழுப்பி கூட்டிட்டு வர்றேன். 10 நாள் அவனுக்கு லீவு தானே. எங்கேயாவது வெளியே தெருவா கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல? முதல்ல இன்னைக்கு நான் அன்னைக்கிளி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். அன்னைக்கிளி வீட்டுக்கு நீ எதுக்கு போற? நீ எதுக்கு போறேன்னா எனக்கு புரியல. அப்புறம் நான் போகாம யார் போறது? பேசக்கூடாத பேச்செல்லாம் உன் பொண்டாட்டி பேசி அசிங்கப்படுத்தி அனுப்புனதெல்லாம் பத்தாத. இப்ப நீ வேற போய் அவ மனசை கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் யாரு எங்கேயும் போவேனா. அவளை நிம்மதியா கொஞ்ச நாளைக்கு விடுங்க. அப்பா, அன்னைக்கு நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அவளை அப்படி பேச விட்டுருக்க மாட்டேன்லப்பா. வீட்டுக்கு வந்துமே அவளை அடிச்சு உரிக்கத்தானே செஞ்சேன். நான் போய் அன்னைக்கிளியை பார்த்து மன்னிப்பாவது கேட்டுட்டு வரேன். அவகிட்ட கேட்கலைனாலும் மச்சாங்கிட்ட மன்னிப்பு கேட்டுத்தானே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க போய் பேசினாப்புல மன்னிப்பு கேட்டாப்புல நடந்தது இல்லைன்னு போயிட போகுதா? இல்ல உன் பொண்டாட்டி பேசுனது பேசலேன்னு ஆக போகுதா? அவளை கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா விடுங்க. இல்லப்பா, அது தப்பா இருக்கும். அன்னைக்கிளி நம்ம வீட்டு புள்ள ஏன் தங்கச்சி. 1000 அடிச்சாலும் பிடிச்சாலும் எனக்காக அவ ஏத்துக்குருவா. ஆனா மச்சான் எதுக்காக ஏத்துக்கிறனும்? அவர் நேத்து நின்றுட்டு போன நிலைமைக்கு வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டுட்டு போகணும்னா எல்லாம் என் பொண்டாட்டி தானே. அவளுக்கு பதிலா நான் போய் மன்னிப்பு கேட்டே தீரணும். வேணாண்டா ராசேந்திரா, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. நான் வேணும்னா நாளை பின்ன போய் பார்த்துட்டு வரேன். என்னம்மா நீங்களும் அப்பா மாதிரியே பேசுறீங்க? மச்சாங்கிட்ட போய் நான் முறைப்படி பேசணும்ல. பேசி கிழிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு எந்த சங்காத்தமும் இல்லைன்னு அவ சொல்லிட்டு போயிட்டால. அது வழியே இனிமே இருந்துட்டு போகுது. இனிமே அண்ணன் ஒன்னேன்னு அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று மேற்கொண்டு அவளை துன்புறுத்த வேணாம். அம்மா, நீங்களாவது அப்பாவுக்கு சொல்லுங்கம்மா. மச்சாமையில இருக்கிற மரியாதையில தான் நான் போகணும்னு சொல்றேன். விசேஷத்துக்கு வெள்ளி விளக்கு வாங்கிட்டு வந்தவளுக்கு நீங்க கொடுத்த மரியாதை வரைக்கும் போதும். உங்களை மாதிரி பணக்காரவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. இல்லாத என் பிள்ளைக்கும் என் மருமையனுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க நிம்மதியா இருக்கட்டும். யாரும் தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். அதுவே பெரிய மரியாதை. அவர்தாயே ஒழுங்கா சொல்லி இனிமே அவ வீட்டு வாசப்படியை மிதிக்க வேணாம். அப்பா, நீங்க 1000 சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுப்பா. அன்னைக்கிளி ஏன் தங்கச்சிப்பா. அவளை நான் ராசேந்திரா, 2 நாளா பிள்ளையெல்லாம் அழுத மேனிக்கு தூங்காம கொள்ளாம கிடக்குன்னு சொன்னான். இப்பதான் கொஞ்சம் சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்களாம். மேற்கொண்டு நம்ம போய் எதுக்குப்பான்னு ஞாபகப்படுத்தணும். கொஞ்ச நாள் ஆற போட்டு அப்புறம் பாத்துக்கிருவான். தாத்தா, அப்பத்தா, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். என்னையா ரோஹித்து, 10 நாளைக்கு லீவ் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்? இல்ல அப்பத்தா, எனக்கு இங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல. நான் கிளம்புறேன். ரோஹித், லீவு தானே. லீவு டைம்ல ஹாஸ்டல்ல போய் இருந்து என்னடா பண்ண போற? இங்க இருந்து மட்டும் என்னப்பா பண்ண போறேன்? அதுக்கு நான் ஹாஸ்டல்லே போய் இருந்துக்கிறேன். ரோஹித், அவனுக்கு எங்க இருக்க நிம்மதியோ அங்க இருக்கட்டும். தம்பி, நீ கிளம்புறதுனா கிளம்புடா. அவனை எங்க கிளம்ப சொல்றீங்க? 10 நாள் அவன் லீவ்ல தானே வந்திருக்கான். ஹாஸ்டலுக்கு போனா நீங்களே அனுப்பி விட்டுருவீங்க போல இருக்கு. இந்த வீட்ல உன் கூட இருக்க பிடிக்காம தான் அவன் ஹாஸ்டல் போகணும்னு சொல்றான். இதுக்கு மேல அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா போட்டும். விருப்பம் இல்லைன்னா போகட்டுமா? குடும்பத்தோட என்ன டிராமா நடத்துறீங்களா? என் பிள்ளை என்கிட்ட இல்லாம எங்க போறான்?
அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. அப்பத்தா நான் போயிட்டு வரேன். தாத்தா வரேன் தாத்தா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. அத்தா அவனுக்கு 10 நாள் லீவ் அத்த. அங்க ஹாஸ்டல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா பசங்களும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவன் மட்டும் அங்க தனியா போய் இருந்து என்ன பண்ண போறான்? அவன் தான் போகணும்னு சொல்றானேப்பா. போகட்டும். போகட்டும்னா லீவ் நேரத்துல அவனை எங்க போக சொல்றீங்க? ரோஹித் ஒழுங்கா வீட்ல இரு. எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல, அதனால தான் நான் போறேன்னு சொல்றேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ரோஹித் என்னடா பேசுற நீ? இப்பதான் ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம். நீ தாண்டா அந்த ஷோரூமோட ஓனர். உனக்கு தாண்டா எல்லா ரைட்ஸும் இருக்கு. உன் ராசிப்படி தாண்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்து ஒரு 10 நாள்னாலும் அங்க உட்காரலைன்னா எப்படிடா? எனக்காக எல்லாம் பண்றீங்களா? எனக்காக எல்லாம் பண்றேன்னு ஏன் நிம்மதியா தினமா கெடுக்குறீங்க? நேத்து என்னால தினமா அவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. அத்தை மாமா மனசுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நிம்மி அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி, ச்சே, இதெல்லாம் எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது? குடும்பத்துல உள்ளவங்களே அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களால மட்டும்தாம்மா முடியும். ஓஹோ, அவளுகளை அசிங்கப்படுத்திட்டேன்னு தான் குடும்பத்தோட இப்படி கோச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? அவளுக பண்ணது மட்டும் கரெக்ட், நான் பண்றதெல்லாம் தப்பா? அவ எதுவுமே பண்ணலையேம்மா, நான் தானே பண்ணேன். நான் போன் கொடுத்ததுக்கு நீங்க முறைப்படி என்ன திட்டி இருந்தா கூட எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அத்தனை பேர் முன்னாடி அவளை திட்டி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி எல்லாரும் பாக்குறது மாதிரி எவ்வளவு பண்ணிட்டீங்கம்மா. இதுக்கு மேலையும் இந்த வீட்டுல இருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு என்னால இருக்க முடியலம்மா. ரோஹித் நீ கிளம்பு. கிளம்புனா என் பிள்ளை அப்படியெல்லாம் எங்கேயும் போக என்னால அலோவ் பண்ண முடியாது. அவனே இங்க இருக்க பிடிக்கலங்கிறான். பிடிக்காதவனை உட்கார வச்சு என்ன செய்ய போற? என்ன பிடிக்கல? பெத்தவ கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலையா? புதுசா கடை ஓபன் பண்ணிருக்கோம், அதுல வந்து உட்கார்றதுக்கு பிடிக்கலையா? இவ்வளவு தூரம் யாருக்காக கஷ்டப்படுறோம்? யாருக்காக செலவு பண்றோம்? யாருக்காக கடன் பண்றோம்? எல்லாமே இவனுக்காகவும் இவனோட ஃபியூச்சருக்காகவும் தானே. அதை புரிஞ்சுக்காம சும்மா ஏதோ அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்னடா நீ ஆடிட்டு இருக்க? என்னால வீட்டுல இருக்க பிடிக்கலமா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஷோரூம் உனக்காக தானே ஓபன் பண்ணிருக்கோம், நீ அங்க வராம வேற யாரடா வர்றது? ஷோரூம் அந்த ஷோரூம் நல்லதாமா இவ்வளவு பிரச்சனையும். அந்த ஷோரூம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஆட்டிடியூட் மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பக்கம் இனிமே வந்தாலே அங்க நடந்த விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ப்ளீஸ் என்ன கொஞ்ச நாள் விட்டுருங்க. எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல, நான் உடனே கிளம்பணும். ரோஹித் என்னடா இப்படி பேசுற? அம்மா பண்றது எல்லாமே உனக்காக தான்ப்பா. நீ ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும், உன்னோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும், நீ வசதியான இடத்துல பொண்ணு கட்டணும், உன்னோட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகணும் தாண்டா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதை எதையுமே புரியாம நீனும் இவங்கள மாதிரி பேசாதடா தம்பி. அம்மாவால தாங்க முடியாதுடா. சும்மா நடிக்காதீங்கம்மா. ரோஹித் பணம்னு ஏமா இப்ப பணவெறி பிடிச்சி சாவுறீங்க? பணத்தோட இருக்கணும், காசோட இருக்கணும், ரிச்சா இருக்கணும், காரு பங்களா ஷோரூம்னு பயங்கரமா வாழணும். அது மட்டும் லைஃப் இல்லம்மா. ஏமா உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியாம இல்லடா, உனக்கு தான் புரியாம இருக்கு. பணத்தோட அருமை என்ன, பணத்தோட வேல்யூ என்னன்னு உனக்கு தான் புரியாம இருக்கு. அந்த பிச்சைக்கார கும்பல்ல போய் நீ மாட்டிக்கிட்டு காலம் ஃபுல்லா கஷ்டப்படுவ ரோஹித். அவளுங்க இந்த குடும்பத்துக்குன்னு என்ன செய்வாளுங்க? அவளே அண்ணன்னைக்கு பொழைச்ச அண்ணாட காட்சியா தெரியறாளுங்க. அவ மகளை தான் கட்டுவேன்னு ஒத்துக்கல்ல நிக்கிற. சரி, அப்படியே இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணா அவ என்ன சீர் கொண்டுட்டு வருவா, என்ன நகை போட்டுட்டு வருவா? நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த அன்னைக்கிளி குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் என்ன? அவளும் நம்மளும் ஒன்னாயிர முடியுமா? உனக்கு நான் எப்பேற்பட்ட இடத்துல எப்பேற்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த பிச்சைக்கார கும்பல்கள்ட்ட போய் வலையில விழுகணும்னு நினைக்கிற? உனக்கு பணத்தோட அருமை தெரியல ரோஹித், அதனாலதான் இப்படி பேசுற. ஆனா இப்ப புரியாம இருக்கலாம், ஃபியூச்சர்ல பணத்தோட அருமை உனக்கு கண்டிப்பா புரியும். இப்படி ஒரு வாழ்க்கையில என்ன கொண்டு போய் இழுத்து விட்டுட்டீங்களேமா, அன்னைக்கு நீங்க எடுத்து சொல்லி இருந்திருக்கலாம் இல்லைன்னா அப்ப நீ ஃபீல் பண்ணுவ. அதுக்காக தாண்டா நான் உனக்கு இப்பவே சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். போதும் நிறுத்துடி. அவன் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது சௌமியா. நீ சொல்றதெல்லாம் கேட்டு மண்டையாட்டிட்டு இருக்கிறதுக்கு. அவனும் மெச்சூர்டான பையன், அவனும் மேஜர் ஆயிட்டான். அவனுக்கும் 4 விஷயம் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஆனா இப்ப கல்யாணத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவன் நல்லா படிக்கட்டும், அன்னைக்கிளி பொண்ணு நல்லா படிக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது ஆண்டவன் கையில. இப்போதைக்கு கல்யாண பேச்சோ பொண்ணு பேச்சோ யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாது. அப்போ நீங்களும் உங்க தங்கச்சி பொண்ணை கட்டி வைக்கிற ஐடியால தான் பேசிட்டு இருக்கீங்களா? இப்ப அதை பத்தி பேச வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ இப்பதான் +2 முடிச்சிருக்கா, காலேஜ் சேர போறா. அவ டாக்டருக்கு படிக்கணும், அவ என்னென்னவோ கனவுகளோட இருக்கா. அவ கனவுல உங்களோட பிரச்சனைகளை கொண்டு போய் திணிக்காதீங்க. ரோஹித், நீனும் இன்னும் மேல் படிப்பெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குல்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யார் யாருக்கு தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். நம்ம பேசுறதுனாலயோ நம்ம சொல்றதுனாலயோ எதுவும் மாற போறது இல்ல. அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஏத்துக்கணும். இனிமேலாம் அன்னைக்கிளி நம்ம குடும்பத்தை ஏத்துப்பான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ரோஹித் நீ போய் ஒழுங்கா படி. சரிப்பா.
அப்பா சொல்றது கணக்கா இப்பெல்லாம் அதை பத்தி பேச வேணாம் ஜம்மி. இது படிக்க வேண்டிய வயசு. நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். நீ ஒரு வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும். அவளும் படிக்கட்டும், மற்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கிருவோம். சரியா? உடம்ப பார்த்துக்கையா, வேலைக்கு நல்லா சாப்பிடியா. சரிங்க அப்பத்தா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாயா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரோஹித், நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ அம்மாவை திரும்பி கூட பார்க்காம போற. தாத்தா நான் போயிட்டு வரேன் தாத்தா. பார்த்து போயிட்டு வாப்பா. போன உடனே ஃபோன் பண்ணு. ம் சரிங்க தாத்தா. ரோஹித், நான் உன் அம்மாடா. உனக்கு எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. பாப்பா அப்பா ட்ராப் பண்ணுறேன். இருக்கட்டும்ப்பா, பரவாயில்ல. ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், நான் அவன் கூட போய்க்கிறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரோஹித், ரோஹித், பிடிச்சிட்டீங்கல்ல. நான் யாருக்காக கஷ்டப்படுறேனே தெரியாம என்கிட்டயே என் பிள்ளை கோவப்படுற அளவுக்கு நீங்க எல்லாரும் ஆளாக்கிட்டீங்கல்ல. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து மொத்தமா என்ன பிரிச்சு காட்டிட்டீங்கல்ல. எத்த உள்ளேயே உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ தான் நடந்துகிட்டு இருக்க. அடுத்தவங்களை வந்து அவனை மாற்ற முடியும்? தான் குணத்தால தான் தன்னை ஒருத்த வெறுக்கிறதும் விரும்புறதும் இருக்கு. உன் குணத்தை நீ மாத்திக்கிறாத வரைக்கும் இன்னைக்கு புள்ள போயிருக்கான், நாளைக்கு பொருள் போகும், பணம் போகும், உடம்பு போகும், அத்தனையும் போகும். உன்னைய நம்பி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கடை ஆரம்பிச்சிருக்கோம். அதை நாளும் காப்பாத்திக்கிற வழியை பாரு.